தியாகத்தின் நிறைவே உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். இறைவா இறைவா உம்மருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவே உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். இறை மக்களாய் வருகின்றோம். இறைவா உம்மை தொழுகின்றோம். இறை மக்களாய் வருகின்றோம். இறைவா உம்மை தொழுகின்றோம். இறைவா இறைவா உம்மருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவே உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். லா 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 லா. காயங்கள் என்னில் மறைந்திட வேண்டும், சோகங்கள் என்னில் மாறிட வேண்டும். காயங்கள் என்னில் மறைந்திட வேண்டும், சோகங்கள் என்னில் மாறிட வேண்டும். பகையும் வெறுப்பும் மாய்ந்திட வேண்டும், பகையும் வெறுப்பும் மாய்ந்திட வேண்டும். மன்னவர் அதற்கு அருள் தர வேண்டும். மன்னவன் அதற்கு அருள் தர வேண்டும். இறைவா இறைவா உம்மருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவே உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். தந்தை மகன் துயாவியாரன் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரன் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவின் சார்பாகவும் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய அருட்தந்தைகள் சார்பாகவும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டு முழுவதும் புனித ஜெபமாலையின் பரிந்துரையோடு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய இறை வேண்டல்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபம் நிறைந்த ஆசைகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தமாக உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்பதற்கேற்ப இந்த புத்தாண்டில் நாம் எதிர்நோக்கியுள்ள அனைத்து காரியங்களையும் இறைவன் ஆசீர்வாதமாய் கட்டி எழுப்பி அன்னையின் பரிந்துரையோடு வெற்றியை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த திருப்பலி வழியாக உங்களுக்கு இணைந்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருப்பலியானது கோவை மறைமாவட்டம் கருமத்தம்பட்டியில் உள்ள புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவில் இருந்து ஒளிபரப்பப்படுகிறது. இந்த திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இத்திருப்பலியை கண்டு கொண்டிருப்பவருக்கும் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த பலியிலே இணைந்து ஒப்புக் கொடுக்கப்படும். சிறப்பாக இன்றைய நாளில் முதல் வாசகத்தில் நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்துக்கு ஏற்பதாக இருந்தால் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்பது நமக்கு உறுதி. ஆகவே அத்தகைய ஒரு உறுதியான நம்பிக்கையோடு அனைத்து விண்ணப்பங்களையும் கேட்போம். அது அவரது திருவுளத்துக்கு ஏற்பதாக மாறி இந்த ஆண்டு முழுவதும் அன்னையின் பரிந்துரையோடு பாதுகாப்போடு நம்மையும் நம் குடும்பங்களையும் தொழில்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த பலி வழியாக இணைந்து ஒப்புக் கொடுப்போம். இத்தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகன் வழியாக எங்களை புது படைப்புகளாக்கிய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும், அவரில் எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரன் ஒன்றப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 14 முதல் 21 முடிய இறைவார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்குண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் கடவுளுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறப்போர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மையான கடவுள். இவரே நிலைவாழ்வு. பிள்ளைகளே, சிலைவாட்டை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம்
கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசை முன்னிட்டு களி கூர்வார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. அல்லேலூயா. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். காரிருள் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவியின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி ஒதித்துள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்திற்கு அருகில் உள்ள ஐனோவில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றில் அக்கரை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகிர்ந்தீரே. இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து,
விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகளின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றுவார்களாக, எல்லா மக்கள் இனத்தாரும் உம்மை புகழ்வார்களாக என்று திருப்பாடல் 67வது அதிகாரம் இறைவார்த்தை 3 மற்றும் 5 தருமையான ஆண்டில் மக்கள் இனத்தார் எல்லோரும் ஆண்டவரை போற்றவும் புகழவும் கூடிய ஒரு அருமையான புதிய ஆண்டாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அருமையான ஆண்டிலே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைத்தனங்களையும் நினைத்து பார்த்து அவரை நன்றி சொல்வதற்காக, அவரை போற்றுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, குறிப்பாக ஜெபமாலை அன்னையினுடைய அன்பு குழந்தை செல்வங்களாக ஆண்டவரை போற்றவும் ஆண்டவரை புகழவும் அவரை நன்றி சொல்லவும் நாம் இந்த ஆலயத்தில் இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, உங்களிடத்துல ஒரு கேள்விக்கான பதில். நீங்களும் நானும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா? ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா? நீங்களும் நானும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா? ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா? ஏன்னா நம்ம பாடல் பாடும்போது என் கூடவே இரும் அப்படின்னு பாடுறோம் இல்லைங்களா? இப்போ ஆண்டவர் கூட நம்ம இருக்கிறோமா? ஆண்டவரோடு நாம் இணைந்து இருக்கிறோமா? ஏனென்றால் இந்த நாளினுடைய இறை வார்த்தையில் நம்ம வாசித்தோம். யோவான் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு சீடர். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் இறை வார்த்தை 20 அவர் மிக அழகான தன் வாழ்வினுடைய ஒரு அனுபவ பகிர்வை நம் வாழ்வின் அனுபவ பகிர்வாக அவர் சொல்கின்றார். இந்த இறை வார்த்தை சொல்கிறது, இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நம் ஒவ்வொருவருக்கும் அளித்திருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அப்பாவினுடைய அந்த உண்மையான அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆற்றல் அளித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அப்பாவோடு உள்ள உறவில் நீங்களும் நானும் இணைந்திருக்க வேண்டும். அவர் இப்படி சொல்கிறார், உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து நீங்களும் நானும் வாழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பின் வழியாக, அவருடைய வாழ்வின் வழியாக, அவருடைய இறப்பின் வழியாக, அவருடைய உயிர்ப்பின் வழியாக தந்தையாம் இறைவனை நீங்களும் நானும் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆற்றலை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த உண்மையான இறைவனோடும் ஆண்டவர் இயேசுவோடு நீங்களும் நானும் இணைந்து வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு அருமையான அந்த அனுபவ பகிர்வை சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்ப இந்த இறை வார்த்தையிலிருந்து நம்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இன்று நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவோடு கூட இருக்கிறோமா அல்லது ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து இருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போ நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்வினுடைய அனுபவங்கள் நம்ம சொல்றோம், கூடவே இருந்தா சாமி, கூடவே இருந்தா சாமி, இப்படி பண்ணிட்டான் சாமி.
நிறைய நேரங்கள் அன்புக்குரியவர்களை கூடவே இருந்து குழிவரிக்கக்கூடிய ஒரு கூட்டம். அது ஒருவேளை அன்புக்குரியவர்களை பணி செய்யக்கூடிய இடங்களில் மட்டுமல்ல, இன்று இல்லற அழைத்தல் வாழ்வாக இருந்தாலும் துறவர அழைத்தல் வாழ்வாக இருந்தாலும் கூட இருக்கிறார்கள். ஆனால் இணைந்து இருக்கிறார்களா? அன்புக்குரியவர்கள், இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, கணவன் மனைவியாக, பெற்றோர் குழந்தைகளாக கூட இருக்கிறோம், இணைந்திருக்கிறோமா? அப்ப இன்னைக்கு இணைந்து இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வினுடைய அந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றாரு, ஒருவன் என்னோடும் நான் அவனோடும் இணைந்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவான். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கனிகள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் கூட இருக்கேன், இணைந்து இல்லை. திருமுழுக்கு யோவானினுடைய அந்த வாழ்வின் அனுபவத்தை இந்த நாளினுடைய நற்செய்தியில மிக அழகாக வார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தாரா, கூட இருந்தாரா? இணைந்திருந்தார். அவர் கூட இல்ல, இல்லைங்களா? 3 ஆண்டுகள் திருத்தூதர்கள் கூடவே இருந்தாங்க. ஒன்றாக உணவருந்தினார்கள், ஒன்றாக உறங்கினார்கள், ஒன்றாக பயணம் செய்தார்கள். இணைந்திருந்தார்களா? ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கலாம், அவரோடு கூட நீங்களும் நானும் பயணிக்கலாம், அவரோடு உணவருந்தலாம், அவரோடு நீங்களும் நானும் உறங்கலாம். ஆனால் அவரோடு இணைந்திருக்கிறோமா? திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவோடு கூட பயணிக்கல, ஆண்டவர் இயேசுவோடு உணவருந்தல், ஆண்டவர் இயேசுவோடு ஒருவேளை திருத்தூதர்களைப் போல அந்த ஒரு அனுபவம் இல்லை. ஆனால் திருமுழுக்கு யோவான் கடவுளினுடைய திருவுளத்தை யார் யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னால், யோவான் சொல்றாரு, நீங்களும் நானும் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் இயேசுனுடைய நாமத்திலே. திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய திருவுளம் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவேதான் அவங்களோடு தன்னுடைய கேள்விகளுக்கு பதில் வேண்டும் என்று சொல்லியிருந்த தன்னுடைய சீடர்களுக்கு அவர் மிக அழகாக சொல்கிறார், நான் யாரு தெரியுமா? கடவுள் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? அவருடைய திருவுளம் என்ன தெரியுமா? நான் மெசியா அல்ல, மணமகள் மணமகனுக்கு உரியவள், மணமகள் மணமகனுக்கு உரியவள், நான் அவருடைய தோழர், அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு மகிழக்கூடியவன் நான். ஆகவேதான் திருமுழுக்கு யோவானால மிக அழகாக சொல்ல முடிந்தது, அவருடைய செல்வாக்கு உயர வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும். அல்லது பழைய மொழிபெயர்ப்பில் அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தால் மட்டுமே அந்த கடவுளுடைய திருவுளத்தை என்னுடைய வாழ்விலை உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவோடு கூட இல்லை திருமுழுக்கு யோவான், அவரோடு உணவருந்தல, அவரோடு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் பயணம் செய்யல, ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தார். ஆகவே மிக அழகாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், அவருடைய செல்வாக்கு உயர வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும். அன்புக்குரியவர்களை, 3 ஆண்டுகள் திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக மீண்டும் மீண்டுமாக சொல்லிக் கொடுக்கிறார், ஒருவன் என்னோடும் நான் அவனோடும் இணைந்திருந்தால் மட்டும்தான் அவனுடைய வாழ்விலை கனி தர முடியும். இந்த கனிகளை நாம் எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், திருத்தூதர் பணிகள்ல நாம் தொடக்க முதல் பார்க்கிறோம். எப்பொழுது தூய ஆவியானவர் பெந்தகோஸ்த நாளிலே அந்த எல்லா திருத்தூதர்கள் மீதும் அன்னை மரியாவோடு இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்த திருத்தூதர்கள் மீதும் அந்த 120 பேர் மேலும் அந்த ஆவியானோட அபிஷேகம் இறங்கியதோ, அப்பொழுது திருத்தூதரான பேதுரு மிக அழகாக தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை சொல்றார். ஆனா அந்த நாட்கள்ல ஆண்டவர் இயேசு அவங்களோடு இல்லை, உடல் ரீதியாக இல்லை. 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்தார்கள். ஆனால் தூய ஆவியானவருடைய அந்த அனுபவத்திற்கு பிற்பாடு எல்லா திருத்தூதர்களும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இதை அவர்கள் கொடுத்த கனிகள்ல நம்ம பார்க்கிறோம். எப்படி அவருடைய கொடுத்த கனிகள்ல பார்க்கிறோம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உயிர் தெழுந்த 40ஆம் நாள் விண்ணகத்திற்கு சென்ற பிற்பாடு, தூய ஆவியானோட அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு, ஒருவேளை உடல் ரீதியாக
உடல் ரீதியாக திருத்தூதர்களோடு இல்லை, ஆனால் அவருடைய உடனிருப்பு அவர்களோடு இருந்தது. திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தார்கள். ஒரு சில கனிகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, பேதுருவும் யோவானும் இந்த திருத்தூதர்கள் எல்லாம் அப்படியே தொழுகை கூட்டத்திற்கு போகும்போது பேதுரு சொல்கிறார், ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தனால சொல்றார், ஆண்டவர் இயேசுனுடைய நாமத்தினால சொல்கிறேன், எழுந்து நட. ஆண்டவர் இயேசுவோடு ஒரு மனிதன் இணைந்திருக்கிறான் என்று சொன்னால், பேதுருவனுடைய நிழல் பட்டால், பவுலினுடைய கைக்குட்டை இன்று அநேக நபருடைய வாழ்விலை வல்ல செயல் செய்தது. எல்லா திருத்தூதர்களும் தூய ஆவியானோட அபிஷேகம் பெற்ற பிற்பாடு இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்பதற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்வையே ஆண்டவர் இயேசுவுக்கு அர்ப்பணித்தார்கள். இன்று குடும்பங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்று சொன்னால், நாம் கூட இருக்கிறோம், ஆனால் இணைந்திருக்கிறோமா? கணவன் மனைவியோடு வாக்குத்தத்தம் நாம் கொடுக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் பிரமாணிக்கமாக இருக்கிறேன். இணைந்திருக்கிறீர்களா அல்லது கூட இருக்கிறீர்களா? சமூகத்திற்கு ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவியாக, பெற்றோர் குழந்தைகளாக இருக்கலாம். ஆண்டவர் இயேசுவோடு ஒருவேளை நாம் இணைந்திருக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய உறவு நிலையும் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். ஆகவேதான் அந்த உறவுகளில் பல்வேறு விதமான ஏமாற்றங்கள், பல்வேறு விதமான குழப்பங்கள். பிரியமானவர்களே, சில நேரங்களில் வாழ்கின்ற பொழுது கணவனுடைய, வாழ்கின்ற பொழுது மனைவியுடைய, வாழ்கின்ற பொழுது குழந்தைகளுடைய, வாழ்கின்ற பொழுது பெற்றோருடைய அருமை தெரிவதில்லை. ஆகவே இறந்த பிற்பாடு நாம் அவர்களோடு இணைந்திருக்க முயற்சி செய்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய வழிபாடு நமக்கு மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னைக்கு எந்த ஒரு நபர் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறாரோ அவரால் மட்டுமே கனி கொடுக்க முடியும். நம்ம பரிசோதனை செஞ்சு பார்ப்போம். யோவான் மிக அழகாக சொல்றாரு, உண்மையான இறைவனோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் நான் இணைந்து வாழ்கிறோம் என்று சொல்கிறார். இணைந்து வாழ்கிறோமா? அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் இணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், தூய ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தை பெற்றெடுத்த அந்த ஜெபமாலை அன்னையினுடைய பரிந்துரை நாடி வந்திருக்கிறீர்களே, அம்மா உம்மை போல திருத்தூதர்களைப் போல ஆவியானோட அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து அவருக்காக தங்களுடைய இன்னுயிரையும் அர்ப்பணித்து பல்வேறு விதமான கனிகளை தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் செய்த திருத்தூதர்களைப் போல, சீடர்களைப் போல, நம்மை போல மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு உயர்ந்த அத்தனை புனிதர்களைப் போல நம்முடைய வாழ்வும் மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த அன்னை மரியாவுடைய வல்லமை மிக்க பரிந்துரையானது நம் வாழ்விலே மிக மிக முக்கியமானது. அன்புக்குரியவர்களே, அப்போ ஒரு மனிதன் கடவுளோடு அவன் இணைந்திருக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்விலே கடவுள் வைத்திருக்கக்கூடிய திருவுளம் என்ன என்பதை அவன் உணர்ந்து கொள்வான். அந்த திருவுளப்படி இயேசுவின் நாமத்திலே அவன் ஜெபிப்பான். அப்படி ஜெபிக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிக அழகாக ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் தொடர்ந்து கடந்த ஆண்டு முழுவதும் ஜெபித்தும் ஒரு சில காரியங்கள் கைகூடவில்லை என்று சொன்னால், பரிசோதனை செஞ்சு பார்ப்போம். நம்ம கூட இருக்கிறோமா அல்லது இணைந்திருக்கிறோமா? கடவுளுடைய திருவிழம் என்ன என்பதை என்னுடைய வாழ்விலை அறிந்திருக்கிறேனா? திருமுழுக்கு யோவானைப் போல அவருடைய செல்வாக்கு உயர வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும் என்று அந்த ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு கனிதரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்த திருமுழுக்கு யோவானைப் போல நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவோடு நீங்களும் நானும் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு கனிதரும் ஒரு வாழ்வாக இருக்கும். திருத்தூதர்களைப் போல, புனித அன்னை கன்னிமரியாவைப் போல நம்முடைய வாழ்வும் கனி கொடுக்க, ஆண்டவரே பல நேரங்களில் நீர் என்னோடு கூட இருக்கணும்னு நினைச்சிருக்கேன், நான் உம்மோடு கூட இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். உம்மோடு இணைந்து வாழ்வதற்கான அந்த அருளை எங்களுக்கு தாரும். அதுபோல எங்கள் உறவுகளோடு நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய அந்த அருளை தாரும். எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் கனிகளாக தந்தையாம் இறைவனை மாட்சிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைய எங்களை ஆசீர்வதியும் என்று தொடர்பிருக்கும் திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். பரம்பொருளே
பொன்னையும் பொருளையும் விரும்புவதில்லை, நொறுங்கிய இதயத்தை விரும்புகிறேன். என்னை உமக்கென தருவேன் பலியாக. பொன்னை பொருளைய விரும்புவதில்லை, நொறுங்கிய இதயத்தை விரும்புகின்றீர். என்னை உமக்கென தருவேன் பலியாக. எளியோர் அழைத்திடும் காணிக்கை பொருளை ஏற்றுவாயும் பரம்பொருளே. ஏற்றிடுவாயும் பரம்பொருளே, ஏற்றிடுவாயும் பரம்பொருளே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியலாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றிற்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இந்த காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீ. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றியவோ அவருக்குரிய சாகா தன்மையின் மாற்றியாள் எங்களை புதுப்பித்தீரே. ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவென்றே பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்தோராக இப்புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரன் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி அந்த திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உம்மன்பில் என் கண்கள் கடலானதே, சோகங்கள் எல்லாமே மறைந்தோடுதே. அன்பில் என் கண்கள் கடலானதே, சோகங்கள் எல்லாமே மறைந்தோடுதே. உம்முடன் தந்து என்னை மீட்கும் பொன்னாளிதே, என் வாழ்வில் நீரேதும் இதற்கில்லையே. நீ வேண்டுமே, நிதம் வேண்டுமே, நிஜமான உன் அன்பு துணை வேண்டுமே. வாமன்னனே, என் வேந்தனே, நிலை வாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. உயிரோடு உணவாக என்னுள்ளே நீர் வாழ, உம் அன்பை நான் காண தினம் வாழுவேன். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் மது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வரும் காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இந்த உலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக.
ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு, அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு, அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு, அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணக தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியாள், மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள் மடியா. விண்ணக தந்தையின் அன்பு பரிசா அன்னை மரியா, மன்னவர் தாயின் பெரு பரிசா அருள் மடியா. சொல்லனா துயரம் நீங்கவே, சொந்தங்கள் யாவும் சூழவே. சொல்லனா துயரம் நீங்கவே, சொந்தங்கள் யாவும் சூழவே. ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெபப்பாட்டு, அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. நெஞ்சில் கனக்கும் பாவ சுமைகள் இறக்கி வைப்பார், மின்னியை மிரட்டும் பகையதனை விரட்டி நிற்பார். நெஞ்சினில் கடக்கும் பாவ சுமைகள் இறக்கி வைப்பார், மின்னியை மிரட்டும் பகையதனை விரட்டி நிற்பார். அன்னையால் எதுவும் ஆகுமே, அற்புதங்கள் கோடி நிகழுமே. அன்னையால் எதுவும் ஆகுமே, அற்புதங்கள் கோடி நிகழுமே.